ரெண்டு ஜுண்டை கொண்டு உதவி தேடணும். இந்த ரெண்டு ஜுண்டு பிஹாதல் ஜுந்தின்னு சொன்னால் இந்த இனிமை ஹிக்மத்தை கொண்டு அதுதான் ஹிஸ்புல்லா. அதன் ஜுந்தையில் ஆக்கறின் இந்த கலபு ஷஹவத்து தன்னை வந்து தாக்குற போது அந்த நப்சு அக்களை கொண்டு உதவி தேடி ரெண்டையும் முறியடிக்கணும். கலபும் ஷஹவத்து வந்து நப்சை வந்து தாக்குற போது நப்சு அக்களை கொண்டு உதவி தேடணும். இப்போ இன்னகுமா ஏண்டா இந்த கலபு ஷஹவத்துங்கிறது ஒரு விதத்தில் நல்ல குணமாக இருந்தாலும் சில சமயத்தில் சைத்தானோட சேர்ந்துடும். சைத்தானோட சேர்ந்து இந்த கலபு ஷஹவத்து நப்சுக்கு எடுத்து போடும். அதனால் நப்சை தன்னை வந்து கெடுக்க விடாமல் அக்களை கொண்டு உதவி தேடி அது ரெண்டையும் முறியடிக்கணும்னு ஓதணும். அதன் பேரில் இந்த மிசால் வருது. சொல்லுங்க. மிசால் உள்ள போல் என்ன அபூபக்கர் பிந்திட்டீங்களா? வந்துட்டீங்களா? புத்தி வந்தீங்களா? முன்னால் வந்துடுங்களே. யார் இருக்காங்க? கொஞ்சம் இடம் கொடுங்க அபூபக்கருக்கு. இன்சான் அவனுடைய பதனுக்குள்ளே உடலுக்குள்ளே நப்சினுடைய உதாரணத்தை போல மசலு பார்த்தா மசலு மசலு நப்சில் இன்சானி பதனி கா மசலி மணிக்கின்பா மசலு நப்சில் இன்சானி இன்சானுடைய நப்சினுடைய உதாரணமாகிறது. அவனுடைய பதனி அவனுடைய உடலுக்குள்ளே ஆனி அதாவது பின் நப்சில் லத்தீஃபத்தல் மதுகூரத்தி மேற்கூறப்பட்ட பின் நப்சி அல்லத்தீஃபத்தல் மதுகூரத்தை பின் நப்சி இந்த இடத்துல மசலு நப்சில் இன்சானின்னு சொன்னது நாங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறோம்னா லத்தீஃபத்து ரப்பானின்னு ஓதிட்டு வந்திருக்கிறியே அந்த அர்த்தத்தை அதை மதுக்கூறா முன்னாலேயே கூறப்பட்ட ரப்பானியா நாடுகிறேன் அந்த லத்தீஃபத்துக்கு மன்சூவை போட்டுக்குங்க. மின்னவசில் லத்தீஃபத்தின்னு வாசிக்கிறீங்க. மேற்கூறப்பட்ட லத்தீஃபத்து ரப்பானியாவை கொண்டு நாடுகிறேன். அது இடையில் ஜூனா மோத்தேரிலாம் நமக்கு நோக்கம் மதல் நப்சில் இன்சானி பதனி க மசலி மலிக்கேன் கபர் சொல்கிறதுக்கு வந்து இடையில நப்சை கொண்டு எனக்கு முறாது அதுதான். அதுக்கு பேர் ஜும்லா மோத்தேரிலாம். இன்சானுடைய நப்சின் உதாரணமாகிறது. கமசலி மலிக்கின் மதீனத்திஹி வ மம்லகத்திஹி ஒரு அரசன் அவனுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட பட்டாளத்தினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி தான் பட்டாளம் இல்லை ராஜதானியிலே. மதீனத்துக்கும் மம்லக்கத்துக்கும் ஒரே அர்த்தம்தான். மதீனத்தை தான் மம்லக்கத்துங்கிற பேரால் குறிப்பிடுறாரு. அவன் ஆளுமைக்குரிய இடங்களிலே மணிக்க போல இருக்கலாம். அவ்வளோதான். நீ தமிழில் தெரிஞ்சு வச்சுட்டு அப்படி தான் செய்வீங்க. அது மாதிரியே அர்த்தம் சொல்லணும். பைனல் பதன நிச்சயமாக அந்த உடலாகிறது மம்லக்கத்தும் நப்சினுடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடமாக இருக்கிறது. அந்த மம்லக்கத்துடைய உலகமாகிறது. அது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். லெவலு தான் வேற எதை தவிர பூரா ஒரு அர்த்தம் தான். அதனுடைய உலகமாக இருக்கிறது. அது புலங்குமிடமாக இருக்கிறது. மதீனத்துஹா அதனுடைய பட்டணமாக இருக்கிறது. ஒரு ராஜா தன்னுடைய ஆச்சரியம் ஸ்ட்ராங்காக தானே இருப்பார். உறுதியாக இருக்கக்கூடிய இடமாக இருக்குன்னு அர்த்தம். முஸ்தகர் ஸ்திரமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதனுடைய பட்டணமாக இருக்கிறது. வஜவாரிஹுஹா இன்னும் அந்த நப்சினுடைய லாஹிரா இன்று வேற பாயிடும். முதல்ல பதனை இன்னும் பதனை அந்த பதனுக்கு உள்ள வெளியில் இருக்கக்கூடிய உடல்கள்லாம் இந்த நப்சுக்குரியது தானே. இந்த லத்தீஃபத்தை ரப்பானிக்கு உரியது தானே. அதே ராஜாவாக போச்சு. அது ராஜாவாக போனால் உடல் மம்லக்கத்துன்னு சொல்லிட்டா போகிறான். பூராத்தையும் மம்லக்கத்துன்னு சொல்லி போட்டு அந்த வெளியே இருக்கிற அவயவங்களுக்கு என்ன ஒரு உதாரணம். இப்போ ஜவாரி ஹுவா அந்த நப்சுடைய வெளி உறுப்புகளாகிறது. அதுதான் ஜவாரிகள் லாஹிரத்து இப்போ குவாகல் பாத்தினத்துன்னு எழுத சொன்னேன். இதெல்லாம்
இதெல்லாம் பிமன்சிலத்தில் சனாஇ வல் அமலத் அந்த நஃப்ஸினுடைய தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இன்னும் பணியாளர்களுடைய இன்னும் வேலை செய்யக்கூடிய அந்தஸ்திலே இருக்கும். மன்சிலத்து மன்சிலத்தில் பி ஹுக்கும், அந்த ஹுக்குமில் இருக்கிறார். ஐ பிமானல் ஹுக்கும் பிமன்சிலத்துண்டா. ஒரு குவத்துல் அக்லியத்துல் முஃபர்ரிகத்து லஹு முஃபக்கிரத்து லஹு. இந்த இடத்துல லஹூன்னு லவீன் விட்டார். நப்ஸை பார்த்து லஹூன்னு விட்டுறான். நப்ஸுக்கு அது சிந்திக்கக்கூடிய அக்களுடைய குவத்தாகிறது. கல் முஷீரின் நாசிஹி, அது ரெண்டு ஒரு அர்த்தம். நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய யோசனை தரக்கூடியவரை போன்றும் இன்னும் அந்த ஆக்கிலை கொண்டு வராது ஃபத்தின் தீட்சண்ய புத்தியுள்ள வசீரை போன்றும் இருக்கின்றது. நப்சுக்கு உள்ள ஷஹ்வத்தாகிறது கெட்ட. இந்த தஸ்மியை மறக்கக்கூடாது. இந்த தஸ்மியை மறக்காம வந்தால் வரவும் சரியா போகும். கெட்ட அடியானை போன்று இருக்கிறது இந்த ஷஹ்வத்து. ஒரு விதத்தில் நல்லதான். ஊருக்குள்ள ஆகாரம் போக்குவரத்துக்கெல்லாம் அவன் மூலமாக தான் வருது. அப்படி ஒரு ஆள் தேவை தானே, உணவு மந்திரி மாதிரி ஒரு ஆள் தேவை தானே. அந்த மாதிரி அந்த ஷஹ்வத்துன்னு ஒன்று நல்லா படைச்சிருக்கானே, அது இப்படிப்பட்ட ஒரு அப்த போல. அப்துல் சூன்னு சொன்னான்னு அர்த்தம் உணவு மந்திரியாக இருக்கிறவன் தானே பூராத்தி 85 ரூபா 90 ரூபாய்க்கு கிலோ விற்கிறதுக்கு காரணம் அவன் தானே. அப்போ அவன்கிட்ட ஒரு பெருமையும் அது இது ரொம்பலாம் இருக்கும். அதுதான் சொல்கிறார் அப்துல் சூன். கெட்ட பைய நல்ல வேலை செய்தாலும் ஆள் கெட்ட பைய அப்படிங்கிறார். அந்த ஷஹ்வத்து நப்சுக்காக வேண்டி துஆமி இழுத்து கொண்டு வரும் உணவை இன்னும் மதீனாவின் பக்கம் வாழ்வாதார தேவைகளை கொண்டு வரும். அப்படியே அந்த நப்சுக்குரிய ஷஹ்வத்து என்பது வாழ்வாதாரத்தையும் தாமையும் மதீனாவுக்கு கொண்டு வருகிற ஒரு கெட்ட அப்தா போல இருக்கிறான்னு தெரியும். ஷஹ்வத்துங்கிறது ஆசை இருந்தால் தான் ஆகாரங்களை கொண்டு வர முடியும் ஒத்துக்கு. இதனால் கெட்ட வயலாக இருக்கிறான் அந்த ஷஹ்வத்து. ஏன்னா சில சமயத்தில் சைத்தானோடைய சேர்ந்துக்கிறான்ல, சில சமயத்தில் சைத்தானோடைய சேர்ந்துக்கிறான்னு வந்துச்சா மேலே நல்ல வேலை தான் செய்கிறான். சில சமயம் சைத்தானோடைய சேர்ந்துக்கிறான். சைத்தானோட சேர்ந்துக்கிட்டு நப்சுக்கு பாதகமாக செயல்படுறான். அதனால தான் அக்கடத்தில் போய் யோசனை இருக்கணும்னு சொன்னது இல்லை. சரி, கோபம் அந்த நப்சுக்கு ரோஷமாகிறது. நப்சுக்கு இந்த கலப்புக்கு கவியத்துக்கு ஒரு அர்த்தம் தான். கோபந்தான் ரோஷமாக மாறுது. கோபத்துக்கு தான் ரோஷம்னு சொல்கிறது. ரோஷம்னு என்னன்னு கேட்டால் தன் நல்லாத ஒன்று வச்சாவே தன்னுடைய மில்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மாதிரி வர்றதாங்க. தன்னுடைய இடத்துல அடுத்த உட்காந்து ரோஷம் வந்துடுது. உடனே உட்கார விட்டேன். அது கோபத்தோட ஒரு ரோஷம். இல்லைங்களா? ரோஷம் 2 வரும்னு சொல்கிறாருல்ல. குப்தத்துன்னு சொல்கிறாங்களப்பா, அதுதான் ஹமியத்து. அரபியில் குப்தத்துன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் ஹமியத்து. 2 ஒன்றே மாதிரி தான். கோபமாகிறது, ரோஷமாகிறது. போலீஸை போன்று சாஹிபி சுர்தத்தி. அது ஏன் சாஹிபி சுர்தத்தின்னா, சுர்தத்துங்கிறது காக்கும் அடையாளம் உடையவன். போலீஸ்ன்னு தனியாக தெரியறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்லங்க, அந்த அடையாளம் காக்கும் அடையாளம் உடையவன், அது சாஹிபு போலீஸு. சுருக்கத்தின் பாதுகாக்கக்கூடிய அடையாளத்தை சொல்கிறது. சும்மா போலீஸுன்னு அடையாளம்னா ரகசியமாக நிற்கிறான்னு அர்த்தம். அதுக்குன்னு ஒரு அடையாளம் போட்டுருக்கோம் இல்லையா போலீஸுக்கு, அதுதான் சாஹிபு சுருத்து. வாழ்வாதாரத்தை கொண்டு வரக்கூடிய அந்த அபுதாகிறது, அந்த அபுதுவாகிறது. கத்தாபும் பொய் சொல்லக்கூடியது. பொய் ஏன் கைராக்கில் சொல்றீங்க? அக்கிலாவே சொல்லுங்களேன். கத்தாபும் பொய்யன், மக்காரும் சூழ்ச்சி செய்யக்கூடியவன், கத்தாவும் மோசடி செய்யக்கூடியவன், ஹபீசும்
எத்தமஸ்ஸலு பிஸ்ஸூரத்தின் நாசிஹி, லாஹிரிலே நல்ல நண்பனை போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு கெட்ட நண்பன். நீங்கள் தமிழ் சொல்றீங்கன்னா நடிப்பாண்டு, அந்த எத்தமதெல்லாம் நடிக்கிறது தான். தோற்றமடிப்பாண்டா உங்கள் தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா நடிப்பாண்டு தான் சொல்கிறது. பத்தமஸ்தலஹா பஷரன் சவியா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனிதனை போல தோற்றமளித்தார்னு சொல்லமில்ல. அது பெரிய கதைனால அப்படி அர்த்தம் செய்யணும். சாதாரண மனுஷனெல்லாம் நடிக்கிறியாடான்னு கேட்போம். நடிக்கிறியான்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, அது அது அர்த்தம். இங்கே நடிப்பேன்னு சொல்லக்கூடாது, தோற்றமளிப்பான்னு சொல்கிறது. அதுவுக்காக வேண்டி என்ன சரியா நீங்கள் பார்க்கல, அஷுக்கு சரியா சொல்லுவீங்களே, நல்லா சொல்லுங்க. அப்துன்னு சொல்றபோது சகுவத்தின் ஆரம்பத்தை சொல்லணும். சகுவத்தை தான் அப்தாக ஆக்குறாரு, சகுவத்தை தான் அப்துன்னு உதாரணம் பண்றாரு. இப்போ சகுவத்துக்கு இந்த இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுற வேலையெல்லாம் இருக்கும். இப்போ சும்முல் அவனுடைய நுசுவுக்கு சொல்லுங்க. அவனுக்குள்ளே அந்த சகுவத்துக்குள்ளே இருக்கிறது சுகுல் காத் ஹாகிலு, நாசமாகக்கூடிய நுசுகியுடைய பேர் அப்தபாத்து தான். நுசுகியுடைய பேர் அப்தபாத்து. தகுத்த நுசுகி நுசுக நசிகத்தில் நசக என் சக நசுகன் நுசுகன். தகுத்த நுசுகின்னா அவனை நசிகத்துக்கு உள்ளே இருக்கிறது. ஷர்ருஹாயினுன்னா நாசமாக்கக்கூடிய தீங்கும் கொல்லக்கூடிய விஷமும் இருக்கிறது. அந்த அப்தே ஹபீத்தினுடைய நசீகத்துக்கு கீழே நாசமாக்கக்கூடிய தீங்கும் கொல்லக்கூடிய தீங்கும் இருக்கிறது. நீ சொல்லுங்க. وَدَيْدَنُهُ وَعَادَتُهُ مُنَازَعَةُ الْوَزِيرِ النَّاصِحِ فِي آرَائِهِ وَتَدْبِيرَاتِهِ. அவனுடைய பழக்கம் வசீருடன் உபதேசம் செய்யக்கூடிய, அவனுடைய நல்ல யோசனைகளிலையும் நிர்வாகத்திலையும் உபதேசம் செய்யக்கூடிய வசீருடன் சண்டை போடுவதாக இருக்கும். அந்த வசீர் யாரு? அக்கல் அக்கல் எப்பவும் சண்டை போடுற வேலை தான். சகுவத்துக்கு குவத்தை அக்கலியாவோட சண்டை போட்டு அந்த அக்கலி எதை நல்லதுன்னு சொல்கிறதோ அதை கெட்டதாக ஆக்கிறது, கெட்டதுன்னு சொல்கிறத நல்லதாக்குறது, இப்படிலாம் வேலை தான் அவனுக்கு வேலை. அப்படி வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் கூட அதனுடன் சண்டை போடுவது, அப்துடன் சண்டை போடுவது. முனாசாத்தி நம்பீன் வீட்டுக்குங்க லேச அப்படி லேச சின்ன கோடு போட்டு ஒரு கோடு. இந்த வசீருடன் இல்லை, வசீர் தான். எப்போ வசீருடன் ஆமாம், வேலை வசீர் தான். வசீர் தான் வசீர் தான் வசீர் வசீர் தான் வசீர் தான் அப்துன்னு சொன்னா அப்படி இல்லை. வசீருடன் சண்டை போடுவதிலிருந்து கொஞ்ச நேரம் கூட நீங்காமல் இருப்பான். கமா அண்ணல் வாலிய. நீங்கள் சொல்லுங்க, சொல்லுங்க, 2-3 வரி சொல்லுங்க. உயர் அதிகாரி இன்னும் வேற ஒரு இப்போ இதுவரையும் சொல்லி போட்டு ஒரு வாலியை கொண்டு போய் அவன் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார். அது மாதிரி இதுக்கு பேர் நவீன்னு சொல்கிறது. ஃபாயிலுக்கு ரஃபை செய்யும் ஒரு ஃபேல், ஃபாயிலுக்கு ரஃபை செய்யும். முத்தாத்தியாக இருந்தால் ஃபாயிலுக்கு ரஃபை செய்யும், மஃபூலுக்கு நஸ்பு செய்யும். லாசிமாக இருந்தால் ஃபாயிலுக்கு மாத்திரம் ரஃபை செய்யும். எப்படி போல நசர ஜெய்துன் அம்ரன், ஜெய்து அம்ரைக்கு உதவி செய்தான் முந்தலுக்கு உதாரணம். ஹசுன ஜெய்துன், ஜெய்து அழகானான். இந்த உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றதுக்கு பேர் நவீர். நசர செய்துன் அம்ருன் எப்படி போல, லரப செய்துன் காலிதனை போல, ஹசுனை எப்படி போல, கருமவை போல ஒரு உதாரணம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஒன்று காக்கிறதுக்கு பேர் நவீர். உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணத்தை சொல்லி போட்டு உதாரணம் எதுக்கு? நீ தௌதீகில் கவாயிதி அல் நிசாலு நீ தௌதீகில் கவாயிதி, சட்டங்களை தெளிவாக்குவதற்காக வேண்டிய உதாரணம். மாதியான பேர் முத்தாத்தியாக இருந்தால் 2 ரஃபை நஸ்பை செய்யும், லாசிமான பேர் ஃபாயிலுக்கு 1 ரஃபை செய்யும். அதுக்கு உதாரணம். சட்டத்தை விளக்குவதற்கு சொல்லப்படுவதற்கு மிசால் உதாரணம். உதாரணத்துக்கு உதாரணம் சொல்றது சொல்லுங்க.
கமா அண்ணல் வாலி ராஜதானியிலே இதாக்கான அவர் இருந்தால் யுத்தகனியன் தேவையற்றவராக பி தத்பீராத்திகி அவருடைய நிர்வாகங்களிலே பி வசீரிகி அவருடைய வசீரை கொண்டு மற்றவர்களை விட்டும் தேவையற்றவராக அவருக்கு ஒரு வசீர் இருப்பார், அவருடைய யோசனையின்படி நடக்கணும். அவர் தேவையில்லைன்னு மறக்கக்கூடாது. வசீரை கொண்டு தேவை இன்னும் முஸ்தஷீரன் லகு அவரிடம் யோசனை ரெண்டாவது காணவுக்கு ரெண்டாவது கபர் அச்சும்படி இதாக்கான முஸ்தகனியன் முஸ்தஷீரன் ரெண்டாவது கபர். இன்னும் மாறிதான் மூணாவது கபர். மாறிதாக இருந்தார் எப்படி அப்துல் ஹபீத் ஷஹ்வத்து என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாற்றத்தில் தான் கயிறு இருக்குதுன்னு வழங்கணும். அதை போல் அங்கே சொல்கிறான்ல அது மாதிரி இந்த ஷஹ்வத்து எதை சொல்லுதோ அதுக்கு மாற்றத்தில் தான் கயிறு இருக்குதுன்னு விளங்கி இருக்கணும். சொல்ல புறக்கணிக்கக்கூடியவராக இருந்தால் எப்படி பல் முஸ்ததில்லன் பல் மாறாக முஸ்ததில்லன் இது கபர் தான். எதுக்கு அவன் தலீல் பிடிக்கிறான் பிஷாரத்திஹி அவனுடைய யோசனைக்கு எதிர்புறத்திலே தான் நல்லது சரியான சொல் சரியான முறை இருக்கிறது என்று அவனுடைய சொல்லின் மூலமாக தலீல் பெறக்கூடியவனாக இருந்தால் அப்துடைய இஷாரத்தை கொண்டுண்டா அவன் எதை சுட்டி காட்டுறானோ அதை கொண்டு அவன் தலீல் பிடித்தவனாக இருக்கணும். இவன் சொல்றதுல சவாப் இல்லை, இதுக்கு மாற்றுதல் தான் சவாப் இருக்குதுன்னு விளக்கணும். அப்புறம் இன்னி அத்தப கூடிய மாரி அந்த அப்து தான் அப்து இருக்கான்ல அந்த அப்துக்கு போலீஸாருங்க கலப்பு தானே. இந்த ஷஹ்வத்தை கலப்பை கொண்டு அதில் சாட்டணும், கோவிக்கணும். என்னடா போட சொல்ற நீ சொல்றது சரியில்லைன்னு கலப்பு அதுக்கு அளவு கற்பிக்கணுமா? எது ஷஹ்வத்துக்கு போய் யார் அளவு நகர்க்கணும்? போலீஸ் ஆகிய இந்த கலப்பு ஷஹ்வத்துக்கு போய் என்னடா நீ இப்படி சொல்றேன்னு இந்த அது போய் தட்டி கேட்கணும். அத்தபகு அந்த அப்துக்கு அதபு கற்பிக்கணும். சாஹிபு சொத்தத்திக்கின்னா இந்த நப்சுடைய நப்சு தானே வாலி. சாஹிபு சொர்க்கத்தின்னு சொன்னா அந்த வாயுடைய சாஹிபு சொர்க்கத்து அதபு கற்பிக்கணும். அப்போ கலப்பு போய் அதுக்கு அதபு கற்பிக்கணும். எதுக்கு சகுதுக்கு வச்சு அந்த சகுவத்தை எப்படி ஆக்கணும்? அதை அடங்கச் செய்தவனாக ஆக்கணும். சாசாண்ட ஆட்சி செலுத்தினான், அவன் மீது ஆட்சி செலுத்தினான், அடங்கச் செய்தான். சாச அடங்கச் செய்தான். யார்? சாஹிபு சுருக்கத்தை அடங்கச் செய்தான். அந்த கபீலை அடங்கச் செய்தான். வசீருக்காக வேண்டி அடங்கச் செய்யாம வசீர் அக்களுக்கு வழிபடணும்டா. நீ சகோதரத்துக்கு அக்களுக்கு நீ வழிபடணும். நீ என்ன இப்படி சொல்றேன்னு கலபு சொல்லணும். அந்த சாஹிபு சுருத்தத்தை அவனை ஆக்கணும். வேற சாஹிபு சுருத்தத்து அந்த அப்த ஆக்கணும். மூத்தமிரல் லகு சொல்லுங்க. அந்த வசீருக்கு கட்டுப்பட்டவனாக தெரியல விளங்குதானீங்கெல்லாம். அதுக்காக நேற்று ஒரு மாதிரி அழிஞ்சு திருப்புறேன். அந்த வசீருக்கு கட்டுப்படணும்னா அக்களுக்கு கட்டுப்படணும்னான்ட்டு இந்த கதப்பு சொல்லணும். சகவத்துக்கு சொல்லணும். அமீர் மீட்டிங்க லகுடைய அமீர் வசீர். அந்த வசீருக்கு வழிபட்டவனாக சாஹிபு சுருத்தத்தை ஆக்கணும். யார்? அப்த ஜாலஹூடைய அமீர் அப்து, ஜாலவுடைய அமீர் சாஹிபு சுருத்தத்து. இந்த முசல்லத்தன்னு சொன்னா சாஹிபு சுருத்தத்து இருக்குது. யாரு சொல்லுங்க? சாஹிபு சுருத்து யாரு? கலபு. இந்த கலபு வாலியினால சாட்டை போட்டிருக்கிறான். வாலின்னு நப்சா. இந்த நப்சு இல்லை, இந்த நப்சு இந்த கலவை பார்த்து சொல்லுது, நீ ஷஹ்வத்தை கண்ட்ரோல் பண்ணி எப்பவும் வைக்கணும். என்னை ஹலாக்காக்குறபடி ஷஹ்வத்தை நீ விடக்கூடாது. உன் கோபத்தை பாய்ச்சி உன்னை அடக்கி வைக்கணும் அப்படின்னு நப்சு கட்டளையிட்டு இருக்கிறான். யாருக்கு? அளவுக்கு வாலி முசல்லத்தன்
இந்த சாய்பு சுருத்தத்துமோ சாட்டப்பட்டவனாக இருக்க நிலையில் வாலிதானே போலீஸை அமர்த்தணும், வாலிதானே போலீஸ் அமர்த்தணும். அந்த சாய்பு சுருத்தத்துமோ சாட்டப்பட்டவங்க ஹாலு அது துல்ஹாலு, சாய்பு சுருத்தத்து துல்ஹாலு இது ஹாலு. முசல்லத்தம் மின் ஜிஹத்தி இந்த வாலியுடைய ஜிஹத்தில் சாட்டப்பட்டவனாக இருக்கிறீர். அதாஹாதல் அப்துல் ஹபீதி இந்த அப்துல் ஹபீத் கதபின் மீது வாத்துபாயி சகவத்தின் மீது சகவத்தின் மீது வாத்துபாயி அன்சாரின்னா அத்துபா அன்சாரி யார்? கை கால்கள்லாம் அதுக்கு சவுத் சொன்னபடி செய்யும்ல அன்சாரி மீது. எந்த அளவுக்கு அத்தாய கூணல் அபது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அபூபக்கர் அழகிச்சா தெளிவா அழகிச்சா அத்தாய கூணல் அபது இது எதுக்கு? அது இந்த முசல்லத்தமின் ஜெயத்தி ஜாலகு மூத்தமிரல்லகு அத்தபகு சாஹிபு சுருத்தத்து இருக்குல்ல, அதுக்கு காயா அத்தபகு சாஹிபு சுரத்தத்தி ஜாலகு மூத்தமில்லகு முசல்லத்தா இருக்கணும். எந்த அளவுக்கு முசல்லத்து எந்த அளவுக்கு அதபாக இருக்கணும் இந்த அதுக்கு காயா அந்த அத்தபகுக்கும் சொல்லுங்க. அத்தபகுக்கும் ஜாலகு மூத்தமில்லகு காயா எந்த அளவுக்கு மூத்தமராகவும் அவன் அடக்கி வைக்கணும் கேட்டா அப்துல் மசூசாக ஆயிடுவான். சாசகுன்னு வருதா இல்லையா? அவனை அடங்கச்சு எந்த அளவுக்கு அடக்க செய்யணும், எந்த அளவுக்கு மூத்தமிர ஆக்கணும். அத்தாய கூணல் அப்து சகுவத்தாயி அந்த அப்து ஆகிற வரைக்கும் மசூசாக இருக்கணும், ஆளப்பட்டவனாக இருக்கணும், ஆளுகிறவனாக இருக்கக்கூடாது. மசூஸ் என்ற சாச யசூசு சான யசூனு மசூன் மகூலு ஆளப்பட்டவனாக இருக்கணும். சாயிசன் ஆள்பவனாக இருக்கக்கூடாது. அடுத்த அப்படி ஏவப்பட்டவனாகவும் நிர்வாகம் செய்யப்பட்டவனாகவும் அமீரன் முதப்பீரன் ஒரு தலைவனாகவோ நிர்வாகம் செய்யக்கூடியவனாகவோ ஆகக்கூடாது. இப்படி இருந்தால் இதானுக்கு ஜவாபு அங்க மேல இதாக்கான கல்வாலி இதாக்கான முஸ்தகனியன் வந்துச்சா இல்லையா? அதுக்கு ஜவாப் வேணுமே. இப்படி இருந்தால் அம்ரு பலதிஹி சீராகிவிடும், சீராகிவிடும். வன்தலமல் அதுலு சொல்லுங்க. நீதம் நிலைத்துவிடும் அந்த வாலியின் காரணமாக. இதே இப்படி பழையபடி வந்துட்டார். அந்த இப்படி சொல்லி போட்டு அங்கே போயிட்டார். இந்த உதாரணத்தை காட்டி போட்டு நப்சுக்கு போயிட்டார். பக்கதன் நப்சு சொல்லுங்க நல்லா. அக்களின் மூலமாக உதவி தேடினால் அந்த நப்சு ஒழுக்கத்தை கற்பிக்கும். ஒழுக்கத்தை கற்பித்தால் ஹமியத்தில் கதபின கதபு என்ற ஹமியத்தை தான் அது பயான் தான். ஷஹ்ரு ரமதான் மாதிரி ரமதான் என்ற மாதம் ஹமியத் கதபு என்ற ஹமியத்தை அந்த கதபு என்ற ஹமியத்து கதபு எதுக்கு உதாரணம்? போலீஸ்க்கு உதாரணம். அவனுக்கு அதபு கற்பித்தா எப்படி அதபு கற்பிக்கணும்? ஏய் நீ எப்பவுமே இந்த சவுத்தின்படி நடக்கக்கூடாது, அவனை போய் நல்லா கவனிச்சுக்கூடா நீ அப்படின்னு போலீஸுக்கு கட்டளை இடணுமா? அதை பற்றி கட்டுமானா போலீஸ் தான் அவன் கட்டளை இடணும். யார்? நப்சு. கதபுக்கு அவன் ஒழுக்கம் கற்பிக்கணும். சல்லத்துஹா போலீஸை நப்சு சாட்ட வேண்டும். நப்சு சாட்ட அப்படிதான் போலீஸை நப்சு சாட்ட வேண்டும். சகவத்து இருக்குதானே அக்களுக்கு மாத்தமா அப்படி செய்வா. அப்போ போய் நீ கவனிச்சுக்கணும்டா போலீஸ் என்று சொல்லணும் நப்சு. அப்புறம் இது எதுக்கு சொல்றாரு? இப்ப கதபு போய் சகவத்து போய் கதபை அடக்குது. இன்னொரு சமயத்தில் கதபு போய் சகவத்தை அடக்கும். ரெண்டு பேரும் சைத்தான் தானே.
2 பேரும் நப்சுக்கு மாற்றம் தானே. ஒரு சமயத்தில் ஷகவத்தினால கெடுதி வரும் நப்சுக்கு, அப்போ கலப்பை போலீஸ் ஆக்கிடுவோம். சில சமயத்தில் கலப்புனால நப்சுக்கு கெடுதி வரும், அப்போ ஷகவத்தை போலீஸ் ஆக்கிக்கும். கலப்பு போய் ஷகவத்தை அடக்கும், அப்போ அப்போ இது போலீஸாக இருக்கும். ஆமாம், இப்படியே மாற்றி மாற்றி வரும். இந்த ஒரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லி பிடிச்சிருங்க. போலீஸுடைய அந்த வேகத்தை குறைப்பதன் மூலமாக அதனுடைய வேகத்தையும் குறைக்கணும். ஷஹ்வத்துக்கு மாறாக ஷஹ்வத்துக்குன்னு சொல்லக்கூடாது. ஷஹ்வத்தினது முகாலபத்தாக நடக்கிறது உண்டு. ஷஹ்வத்துடைய முகாலபத்தை கொண்டு. ஷஹ்வத்து எதுக்கு முகாலபத்தாக இருக்குது? மேல் சொன்னதுக்கு நேர் மாத்தம், மேல் சொன்ன உதாரணத்துக்கு நேர் மாத்தம். ஷஹ்வத்து எதுக்கு முவாஃபிக்கா இல்லை? முவாஃபிக்கா இல்லை. ஷஹ்வத்து கலபுக்கு மாத்தமாக இருக்குது. ஷஹ்வத்துடைய முகாலபத்தை கொண்டும் இப்போ இஸ்திராஜியா சிறுக சிறுக அந்த ஷஹ்வத்தை குறைக்கிறது கொண்டும் கலபை குறைக்கிறது, கலபுடைய வேகத்தை குறைக்கணும். சிறுக சிறுக இந்த கலபுடைய வேகத்தை குறைக்கணும். அது இஸ்திராஜ். மாடு இருக்குது, மாட்டை நீட்டாக கயிறு போட்டிருக்கிறான், மேய்க்கிற ஒரு ராயை மேய்க்கிறான், பக்கத்தில் கரும்பு தோட்டம், கயிறு நீட்டமாக விட்டுக்கிட்டு இப்படி சுற்றி வச்சுருப்பான். இப்படி விட்டு அங்கே எங்கெங்கே பச்சையாக இருக்குது அங்கெல்லாம் போய் நல்லா மேயி திடீர்னு கரும்பு தோட்டத்துக்குள்ளே போதுடும். அது மாதிரி இஸ்திராஜ். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிச்சி இழுக்கிறது. அதே மாதிரி ஷஹ்வத்து என்ன செய்யும்? கலப்புடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். சரி, சில சமயம் வந்து தேட்டங்களை அசிங்கப்படுத்துவதன் மூலமாக இப்படி இருந்தால் இதான் மத்தாவுக்கு ஜவாபு. மத்தாவுக்கு ஜவாபுங்க, மத்தாவுக்கு வருது மத்தா மத்தஸ்தானத்து, அதுக்கு ஜவாபு. அப்போ ஏத்தலத்து குவாகா, அந்த நப்சுடைய குவத்துகள் எல்லாம் சரியாயிடும். தன்மைகளும் சீர்பெற்றுவிடும். ஒமன் அதலான ஹதீஸில் வை, நீ சொல்லுங்க அப்துல்லா. ஒமன் அதலான ஹாதிஹி தரீகத்தி, ஒமன் அதுல ஹாதிஹி தரீகத்தி, இந்த பாதையை விட்டும் யார் நீளமாக அனுப்புகிறானோ அதல அன்னோட மாறணும். இந்த தரீக்கத்தை விட்டு இன்சரஃப எழுதிக்கிங்க. அதெல்லாம் கவனம் இன்சரஃப, இந்த 2 வழிமுறையை இந்த தரீக்கத்தை விட்டு அதெல்லாம் திரும்புறது. நீ இருந்து எடுத்துறது இல்லை, அன் வந்ததுனால திரும்புறது. ரகிப ஃபீஹி, ஆசை வச்சான், ரகிப அன்பு புறக்கணிச்சான். அது மாதிரி இந்த 2 விட்டு மீறி ஷஹ்வத்தை மாறி விட்டுட்டா, கலப்பை மாறி விட்டுட்டான்னா போச்சு, தொலைஞ்சுது நப்சு. அது போய் இசுபு ஷைத்தானோட சேர்ந்து நப்சு ஒன்றுக்கு முன்ன ஆகி போடும். அவன் இன்னல் ஃபுஜ்ஜார் அல்ல பி ஜஹீம், இன்னல் லபுரார் அல்ல பி நயீம் சொன்னது மாதிரி ஜஹீமில் போய் சேர்ந்துடும். சரி, 2 வழிமுறையை விட்டு எவன் திரும்பிடுவானோ ஆகிவிட்டால் கமன் நந்தவரனை ஆகிவிட்டான், ஆகிவிடுவான். காணங்கிறதுக்கு ஜவாபா வந்துச்சுன்னா காணுக்கும் புஸ்தகப்படி அர்த்தம் வந்துடும். காணங்கிறது ஒரு சரத்துக்கு ஜவாபா வந்தால் காணுக்கு எக்கூன்னு வந்துடும். இப்படி இருந்தால் இப்படி ஆகுங்கிறது முதாரி தானே சொல்ல தெரியுங்களா? காணுடைய அர்த்தம் வராது, இப்படி அர்த்தம் வரும். ஆகிடுவான். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்கிறான், யாரு துன்யாவே பெருசுன்னு நினைச்சானோ அவன் அல்லாஹ் தஆலா வழிதவரை செய்திடுவான். சீக்கிரம் சொல்லி முடிச்சிருங்க. மஃபூல சானி முந்தி, மஃபூல் அவ்வல் பிந்தி. இலாஹு ஹவாங்கிறத மஃபூல் அவ்வல், அது ஹவா மஃபூல் அவ்வல் இலாஹு. எவன் தனது மனவச்சியை தனது கடவுளாக எடுத்துக்கொண்டானோ அவன் அல்லாஹு அல்லாஹு அலா இல்மின், அவனை அந்த இல்மின் மீதே
அந்த இல்முடனே அவளை அல்லாஹ் தஆலா வழிதர செய்தார். அவ்வளோதான். அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள். காலத்தால இன்னும் நல்லா சொல்லியிருக்கிறானே, அப்படிப்பட்ட மனிதன் ஆகிவிடுவான். வத்தபஅ ஹவாஹு, தன்னுடைய மனுஷியை பின்பற்றினானே அந்த மனிதன். ஃபமஸலுஹு, அவன் உதாரணமாகிறது. கமஸலில் கல்வி, நாயை போன்ற உதாரணமாகும். இன் தஹ்மில் அலைஹி இல்ஹஸ், அதன் மீது பாரம் சுமத்தினாலும் அது நாக்கு தொங்க போடும். மற்ற ஹைவான் அப்படி இல்லை, பாரம் வச்சா திணறும், பாரம் வைக்காவிட்டா நல்லா இருக்கும். இது அப்படி இல்லை, 2 நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வழிகட்டம் இருக்கிறானே, அவனுக்கு என்ன நசீகத்து பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் ஒரே மாதிரி ஆகிடுவான். அவனுக்கு 2 காலத்துக்கிடையில் வித்தியாசம் இல்லை. அதனால அந்த அர்த்தகும் அம்லம் துந்திருகும் சவாவுன் அலேஹும் அந்த அர்த்தகும் அம்லம் துந்திருகும் சொல்கிறதுக்கான அதான் காரணம். கரெக்டாக அப்படி முடிஞ்சு நாயின் மீது முடிஞ்சு. இந்த மாதிரி சிவத்து நாய்க்கு தான் இருக்குது. மற்றது அப்படி இல்லை. மாடு போக்குவரத்துகளெல்லாம் ஏதாவது கஷ்டம் கொடுத்த நேரத்தில் கொஞ்சம் அனத்தும், கஷ்டம் கொடுக்காத நேரத்தில் தெளிவாக இருக்கும். இது அப்படி இல்லை, ஒன்றும் இல்லாமல் போனாலும் நாயை தொங்க போட்டுட்டு தானே போகுது. அடுத்து இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறானே, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே நஹன் நஃப்ஸ அன் ஹவா, இச்சையை விட்டு நஃப்ஸை தடுத்து விட்டானே, அப்படிப்பட்ட மனுஷன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அது கொண்டு ஆகிடுவான். அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அன் ஹவா, நிச்சயமா எவர் தன்னுடைய ரப்பிடத்திலே ரப்புடைய சன்னிதானத்தை பயப்படுறான், ரப்புடைய சன்னிதானத்தை பயந்து கொள்வாரோ, வனஹன் நஃப்ஸ அன் ஹவா, இன்னல் ஜன்னத்தை ஆசையை விட்டு மனு ஆசையை விட்டு நஃப்ஸை தடுத்துக் கொள்வாரோ. நீ சொல்லுங்க துராசிக்கு سيأتي كيفية مجاهدة هذه الجنود وتسليط بعضها على بعض في كتاب رياضة النفس إن شاء الله تعالى. இந்த படைகளுடைய முஜாஹதாவை பற்றிய கைஃபியத்து, அதை சிலதின் மீது சாட்டக்கூடிய கைஃபியத்து இன்ஷா அல்லாஹ் ரியாதுன் நஃப்ஸுடைய கிதாப் இன்ஷா அல்லாஹ். அதோடு இருக்கட்டும். இன்னைக்கு தெளிவாகி போச்சா? இல்லை, சரி. திங்கக்கிழமையா அங்கே போக வேண்டி இருக்குது. ராத்திரி எப்போ துவா உதறாங்களோ தெரியலையே, 10க்கு உதறாளா 11க்கு உதறாங்களோ தெரியலையே. திங்கக்கிழமை நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அது சரி, அது அங்கே அப்படி வரணுங்கிறேன். நீங்களும் வர்றீங்கள? நீங்கள் பள்ளியில் எல்லாம் போயிடுவாங்க. நீங்கள் பார்க்கவே அல்லவா? இங்கே பார்க்கவிங்கிறதெல்லாம் சும்மாப்பா, பார்க்கவின்னு தான் அர்த்தம். மொழி கரிசலாம் பார்க்கவே, எல்லாம் பார்க்கவே. ஊதி ரசாதி மகளி மசலாம் விவாசித்தையும் விவசாயத்தை ஒரு வாசித்தா இருக்கும் அல்லது பல வாசித்தா இருக்கும். எல்லாம் சுற்றி கித்தி ஆராய்ச்சி தானே வரணும்ப்பா. பேச போகிறேன், எல்லாத்துக்கும் கொடுங்க விருந்துட்டு. அவங்க நடந்து போயிடுவாங்க, நீங்கள் ஆட்டோ